அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசினாலே பள்ளிக்கு வந்துருவாங்க. பசின்னு சொன்னாலே பள்ளிக்கு வந்துருவாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பசியில முதல்ல பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு வராங்க 11 மணிக்கு. அப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு பள்ளிக்கு வராரு. பெருமான் கேட்டாங்க, எதுக்கு வந்தீங்க? பசிக்குதுன்னு வந்தேன் நான். உமர் ரலியல்லாஹு வந்தாங்க, எதுக்கு வரீங்க? நாங்க பசிந்தாங்க. அன்னைக்கு பெருமானார் எதுவா இருந்தாலும் பள்ளிக்கு வருவாங்க. மேகம் இருந்து விட்டதா பள்ளிக்கு வந்துருவாங்க. வெயில் கொடுமையாக அடிக்குதா பள்ளிக்கு வந்துருவாங்க. இன்னைக்கு நம்ம பள்ளிக்கு எப்ப வருவோம்னா சோதனை வந்தா மட்டும் பள்ளிக்கு வருவோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த 3 பேரும் ஒன்னா உட்கார்ந்தாங்க. பசி, பயங்கரமான பசி. 3 பேரும் சேர்ந்து கிளம்பி அபு அய்யூபுல் அன்சாரி பெரிய தோட்டம் வச்சிருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு 3 பேரும் போனாங்க. போய் வீட்டு கதவுல போய் தட்டினாங்க. தட்டினா பதில் வரல. அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாங்க, பதில் வரல. 2வது சலாம் சொன்னாங்க, பதில் வரல. 3வது சலாத்துக்கு மட்டும் பதில் வந்து. அப்ப நாய் சலாத்து சொன்னாங்க, நான் வீட்டுல தான் இருக்கிறேன். ஆமா, நான் வீட்டுல தான் இருந்தேன் நாயகமே. நீங்க 2 சலாம் சொன்னீங்க, நாயகத்தினுடைய சலாம் வரக்கத்து என் வீட்டுக்கு இன்னொரு முறை வருமோன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். 3 சலாம் சொன்னோட நீங்க கிளம்பிடுங்க, அதனால 3வது சலாத்துக்கு நான் பதில் சொன்னேன். உங்க வீட்டுக்காரங்க கேட்டாங்க, அவர் தோட்டத்துல இருக்கிறாரு, நீங்க இருங்க, நான் கூட்டிட்டு வரேன். உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. போய் தன்னுடைய கணவன் சொன்னாங்க, அபு அய்யூபுல் அன்சாரி சொன்னாங்க, விருந்தாளிகள் வந்திருக்காங்க 3 பேர், யார் யாருன்னு சொல்லிட்டாங்க. அவர் என்ன செஞ்சாரு, அதாவது பெருமானார் எப்படி பிரியப்பட்டு சாப்பிடுவாங்க, பழுத்த பேரிச்சம்பழங்களை அஜுவா அறுத்தாங்க ஒரு கொலை. 2வது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதி காயா இருக்கு, அறுத்தாங்க ஒரு கொலை. இன்னொன்னு முக்கா பழமா இருக்கு, தூக்கிட்டு வந்தாங்க. 3 கொலையை கொண்டு வந்து கொடுத்து சாப்பிடுங்க, சாப்பிட்டே இருங்க, விருந்து ரெடி பண்ணிடுறாங்க. அப்ப நான் சொன்னாங்க, உங்க வீட்டுல கொட்டாடு ஒண்ணு கெடாடு ஒண்ணு இருக்கு, நீங்க கெடாடு அறுத்து என்ன செய்யுங்க, விருந்து செய்யுங்கன்னு சொன்னாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விருந்து உபசரணம் செய்வதற்கு விருந்து ஏற்பாடுகள் நடக்கிறது. ஆட்டை அறுத்தாங்க, சால்னா வச்சாங்க, ரொட்டியை சுட்டாங்க, ரெடி ஆயிடுச்சு. அந்த அம்மா கதவு கட்டி சொல்றாங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சுப்ரா விரிக்கப்படுகிறது, சாப்பாடு வைக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்தாங்க. ஒரு 3 ரொட்டி எடுத்தாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல கொஞ்சம் கறி எப்படி வச்சாங்க. அபு அய்யூபுல் அன்சாரியை கூப்பிட்டாங்க. அபு அய்யூபுல் அன்சாரியை கூப்பிட்டு சொன்னாங்க, அன்சாரி இங்க வாங்க. வந்தாரு. வந்தோன்னு சொன்னாங்க, இந்த ரொட்டியையும் இந்த கறியையும் என் மகள் பாத்திமா வீட்டுல கொண்டு போய் கொடுத்துருங்க, அந்த அம்மா சாப்பிட்டு 1 வாரம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிவிட்டதப்பா, அந்த அம்மா கொண்டு போய் கொடுங்க நாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபு அய்யூபுல் அன்சாரி அழுதுட்டாங்க, நாயகமே கொடுங்கன்னு வாங்கிட்டு நேரம் கொண்டு போய் பாத்திமா வீட்டுல கொடுத்துட்டு வந்தாங்க. இங்க பார்த்தா பெருமானார் அழுதுட்டு இருக்காங்க, சஹாபாக்கள் எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க, பெருமானார் அழுதுட்டு இருக்காங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேட்டாங்க, அம்மா எப்படி யாரும்